ஒரு வாய்ப்பு தந்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனதார நாங்கள் உங்களை போற்றுகிறோம். தகுதி இல்லாத எங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி, எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை அந்த பலப்படுத்தி இதுவரை நடத்தியிருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் கிருபை பிரசனத்துக்குள்ள மறைத்து ஆவியானவர் நடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. இல்லை சத்தமாக சொல்லுவோம் ஆமென். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா பாருங்க என்ன பண்ணுறது, 10வது அப்படித்தானே. கோயில் சந்தைனால உற்சாகமா இருப்பாங்க, நல்லா உற்சாகமா பிள்ளைகள் பாடினாங்க, ரொம்ப சந்தோஷம். கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதுடைய சாட்சி நான் இதில் அந்த குறிப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கேன். பாசியில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குடும்பங்களை ஆரம்பிச்ச இந்த சபை இன்னைக்கு எப்படி இருக்கு உங்களுக்குலாம் தெரியும். இந்த சங்கரத்தை சொல்லியிருப்பாங்க. ஆரம்ப நாட்கள்ல இந்த சபை ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஸ்கூல்ல வச்சு நடக்கும். அந்த கொட்டு தம்புரையும் அந்த குறிப்பையும் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு வைப்போம். அங்கி அதை எடுத்துட்டு அன்னைக்கு ஸ்கூல்ல அங்கங்க யார் வீட்லயே வைப்போம். சேகரன் குடும்பம், சோசப்பண்ணன் குடும்பம், ராபர்ட்டனின் குடும்பம், அடுத்து ராஜமன்னன் குடும்பம், அடுத்து ஒரு மென்பத்திரி வைப்பாங்க அந்த ஐயா குடும்பம். இப்படி ஒரு சிலர் நாங்களாம் அப்போ உங்களை மாதிரி இப்போ யூத்தா இருக்க மாதிரி இப்போ வயசாயிட்டு 55 வயசு ஏசப்பா கிருபையினால சின்ன சின்ன பிள்ளைகளா பார்த்தோம். அந்த பிள்ளைகள் இன்னைக்கு பெரிய பெரிய பிள்ளைகளா திருமணம் ஆகி அவங்க பிள்ளைகளோட இருக்காங்க. சிறு பிள்ளைகள் இன்னைக்கு பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில எங்க வேத வாசித்து பாடல் பாடி இந்த இடத்துல ஆராதனை நடத்த எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் கை தட்டி ரொம்ப இருக்கு. கொஞ்சம் கை தட்டி பாடி பணிந்து குனிந்து துதித்து ஜெபித்தாலே நமக்கு நோயே கிடையாது. எதுக்கு நமக்கு சுகர், பிரஷர், ஆஸ்மா நோய் எல்லாம் வருதுன்னா நம்ம அப்படியே இருப்போம். அதனால பாதி நமக்கு வியாதிகள் வந்துருது. ஒருவேளை நடக்க முடியாம அல்லது எழுந்திருக்க முடியாம பலவீனமா இருக்கவங்களை பத்தி சொல்லல. நம்ம தேவனை இன்னைக்கு என்ன சண்டே, கோயில் சண்டே. யாரும் இதெல்லாம் சொல்லல. இவங்கெல்லாம் ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் பேர் சொன்னீங்கன்னு இது நான் பார்த்தேன் கண்ணால. நான் இப்போ கொப்பர் கண்ணால் வாசியில இருந்தேன். அந்த நேரத்துல நான் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்து எனக்கு இன்னைக்கு இவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கு. நல்ல அருமையான ஆயர், நல்ல உபதேசியார், நல்ல பொருளர், செயலர், நல்ல கொயர் லீடர்லாம் வந்து நம்ம கூட இருந்து என்ன பண்ணாங்க, ஆக்ஷன் பண்ணுதாங்க, பாடுதாங்க. இதுதான் தேவ மகிமை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரனாலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்னா அப்படியே ஆகட்டும். இன்னைக்கு நான் சொல்லும் போது, பேசும்போது, பாடும் போதெல்லாம் நீங்களே என்ன செய்ய போறீங்க, கொஞ்சம் தேவனை துதித்து பாட போறீங்க. ஏன் பாடணும், ஏன் துதிக்கணும்? நிறைய பேர் இன்னைக்கு இந்த பாடல் கொயர் இந்த குரூப்புக்கு எதிராக ஒரு குரூப் இருக்காங்க தெரியுமா? எப்பவும் பாடக்கூடாது, அப்படி லைட்டாலாம் கை காலெல்லாம் அசைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிற கூட்டம் இருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் திருப்புவோமே, வசனத்தை வாசிட்டு அதுக்கு நம்ம பாடினாதான் நல்லா இருக்கும். ஓ இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிப்போம். 5:13 316 பக்கம் தமிழ்ல சத்தமா வாசிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவான். அல்லேலூயா. ரெண்டு என்ன சொல்லியிருக்கு, என்னெல்லாம்? ஜெபமும் சொல்லியிருக்கு, என்னது சங்கீதம் பாடலும் சொல்லியிருக்கு. ஒருவேளை நம்ம கொயர் சண்டையில உண்மையில இந்த கொயர் பிள்ளைகள் பாடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்கள மாதிரி ராகமாக எனக்கு பாட தெரியாது. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சில பாட்டெல்லாம் நான் செய்திக்கு ஏற்றபடி எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல கரெக்டா கொடுத்து பாடி துதித்து வார்த்தையை சொல்லிடுவேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய சுரங்கள் வந்துருக்கு, அப்படிதானே? என்னெல்லாம் வந்திருக்கு? 2 தங்கச்சிமார் கிட்டார் வாசித்தாங்க, சிலர் கீபோர்டு வாசித்தாங்க, சிலர் ரிதம் பேர்டு போட்டாங்க, சிலர் அப்படிதானே நிறைய இருக்கு. ஆனா இது கரண்டே இல்லாம ஓடுத ஒரே ஒரு டேம்லின் இந்த என்னது இது பேர் அந்த காலத்துல சால்ராமாங்க, அப்படிதானே? இது வச்சு நானும் ஒரு பாடல் பாடி கோயில் சண்டைய செய்திக்கு நேரம் போறோம். எல்லாரும் முடிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எழுந்திருப்போங்க, எழுந்து கைத்தட்டி பாட போறோம்.
ஏன்னா வேத வசனம் சொல்கிறது நம்ம கைத்தட்டி உற்சாகமா பாடும் போது நம்மள அறியாமலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஒருவேளை நீங்க துன்பமா இருந்தா ஜெபம் பண்ணிட்டு இருங்க, மகிழ்ச்சியா இருந்தா என்ன பண்ணுங்க, இன்னைக்கு வயசு சண்டே, இன்னைக்கு என்ன சண்டே, பாடல் ஆராதனை. இன்னைக்கு பாடலுக்காக 10வது பாடக குழு நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போறோம், பாட போறோம். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை உருவாக்கினார், நம்மளை உண்டாக்கினவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா. யாரு சொன்னாங்க அல்லேலூயா? ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், பரிசுத்தர். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுமா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். ஆனவன் நானும் அடுத்தாரும் அப்பாரி அறிந்திருக்கின்றேன். ஆனவன் நானும் அடுத்தாரும் அப்பாரி அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி காண்பவரே, தினம் காப்பவரே, நன்றி காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சோர்ந்து எல்லாத்தையும் சுத்தாமா ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சோர்ந்திருக்கின்றேன். நான் அவர் வரும், நான் எழுவரும், நான் அவர் வரும், நான் எழுவரும், நானே அறிந்திருக்கின்றேன். இசையா நானே எல்லாம் நன்றி ராஜா சொல்லுமா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு எல்லாரும் சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என் கருவை உன் கண்கள் கண்டது. மலைவாய் மலர்களை கவனித்தது. கருவை உன் கண்கள் கண்டது. மலைவாய் மலர்களை கவனித்தது. ரமிக்கத்தக்க அதிசயமா பக்குவமாய் உருவாக்கி விளக்கணும். ரமிக்கத்தக்க அதிசயமா பக்குவமாய் உருவாக்கி. நன்றி ராஜா, இயேசு ராஜா, எல்லாம் நன்றி. ஆத்தாவும் தேவனை கொண்டிருப்பார் அதுக்காக. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி காண்பவரே, தினம் காப்பவரே, நன்றி காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆமென். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அவர் வரும், நான் எழுவரும், நான் அவர் வரும், நான் எழுவரும், நானே அறிந்திருக்கின்றேன். இசையா நான் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லா வாய்களும் பேசு. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உட்கார்ந்து விடுவோங்க, உட்கார்ந்து விடுவோம். வசனத்துக்கு நேரா கடந்து போகிறோம். அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், சங்கீதம் பாடல் பாடணும். ஏன்னா நிறைய பக்தர்கள் வேதத்துல பாடி இருக்காங்க. அது எல்லாத்தையும் எடுத்து சொன்ன எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் காணாது. எதற்கெல்லாம் பாடணும், பாடுவதனால என்ன நன்மை கிடைக்கும். இன்னைக்கு தலைப்பு என்ன, ஏன் பாடணும். சில சொல்லுவாங்க ஜெபம் மட்டும் அறிந்து போதாதா, அல்லது நம்ம பாரம்பரியமா நம்ம செய்யற பரமண்டல ஜெபத்தையும் விசுவாச பிரமாணத்தையும் சொல்லிட்டு ஒரு ஆராதனை நடத்திட்டு போனா போதாதா. எனக்கு இவ்வளவு பயன், இவ்வளவு வாழ்க்கையில ரெடி பண்ணி அதுக்கு அங்கெல்லாம் போட்டு பண்ணணுமா. திருநெல்வேலி நாசரேத்து
திருமண்டலங்களை பார்க்கும்போது இப்படிதான் மக்கள் அப்படி தேவ தூதர்கள் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே உங்க கொயரை பார்க்கும்போது இருக்கு. அம்மே சொல்லுங்க, அம்மே அப்படியே ஆகட்டும். அப்படிதானே இந்த கொயர் இன்னும் வளரட்டும். இந்த கொயருக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படிதானே இந்த கொயரை பாடுகிற பிள்ளைகள் முக்கியமான காரியம் பாட விடாம தொண்டையெல்லாம் பிடிக்கும். ஆமா, பாட விடாம தொண்டையை பிடிச்சிட்டு பாட விடாது. ஆனாலும் சில பிள்ளைகள் அப்படி பிள்ளைகட்டி பாடுறாங்க பாருங்க. பாடுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். எத்தனை நாள் ஜெபிக்கணும் தெரியல, இனி இருந்து நீங்க ஜெபிங்க. இங்க பாருங்க, மோசே அவர் என்ன பண்றாரு? யாத்திராமம் 15ஆம் அதிகாரத்துல பாடல் பாடுறார். அப்படிதானே? நீங்க 1-2 வசனத்தை வாசித்தா தெரியும் பாருங்க. 15ஆம் அதிகாரம் 88ஆம் பக்கம் 1-2 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அப்படிதானே? அதுக்கு பிறகு கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அடிக்கடி நம்ம பாட்டா பாடுவது. அப்படிதானே? உமக்கு ஒப்பானவன் யாருக்கு சொல்லி பாடும்போது சொல்லுவோம்ல, அங்க செங்கடலை பிளந்து இரண்டாய் என்ன பண்ணாரு? ஜனங்களை கொண்டு போயிட்டாரு. அங்க அக்கறைக்கு ஜனங்கள் போறதுக்கு முன்னே பின்னால வந்துட்டு இருந்த பார்வோனின் சேனைய அழித்து போட்டாரு. அப்படிதானே? அதுக்கு என்ன செய்தாங்க? பாடுதாங்க பாருங்க. கர்த்தர் என் பலனும், அப்படிதானே, அவர் என் கீரவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களை என்னை ரட்சித்ததனால தாங்க துதிக்கிறோம். ஏன் துதிக்கிறோம்? அது கீழே வாசிங்க. என் தேவன் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன். ஒரு சில பிள்ளைகள் இருக்கீங்களா? சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்க அப்பா எப்படி துதித்து ஜெபித்து அதே தேவனை நம்மளே என்ன செய்யணும்? துதிக்கிறோம். அப்படித்தானே? ஒரு சில இந்து குடும்பத்தில இருந்து வந்திருக்கலாம். எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் என்னைய மாதிரி நான் இதுல இருந்து ஒரு நாள் துதிக்கல. உங்களுக்காக யாரோ ஒருத்தர் துதிச்சிருப்பாங்க, யாரோ ஒருவர் ஜெபிச்சிருப்பாங்க. கீழே சொல்றாரு பாருங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அதான் பக்தர் எப்படி பாடுறாரு? உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்மள ரட்சித்திருக்காரு. சத்துடைய கைகள் இருந்து, பாவத்திலிருந்து, அவர் அந்த பிடியிலிருந்து என்ன செய்தார்? இழுத்து ரட்சித்து உங்களே என்ன இந்த இடத்துல வச்சிருக்காரு. எவ்வளவு அருமையான ஜூப்ளி சர்ச் பாருங்க. என்ன நினைச்சு பாருங்க. ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள் எப்படி இல்ல, புல்பிட் இல்ல, இப்படி பிக்ஸா நம்ம சர்ச்சைக்கு ஆயர் இல்ல, இப்படி உபதேசியார் இல்ல. யாரோ ஒருத்தர் தம்பர் எடுத்துட்டு வருவாங்க, ஒரு பிரிப்பை எடுத்துட்டு வருவாங்க, ஒரு டேப்ல போடுவாங்க, ஸ்கூல்ல ஓரமா ஒதுக்கிட்டு அதை போட்டு ஆராய்ச்சிட்டு அந்த ஆராதனை இன்னைக்கு தேவன் மகிமையா கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. இதற்கு எவ்வளவு நன்றி சொல்லணும், எவ்வளவு நன்றி சொல்லணும். ஒருவேளை ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள் உள்ள அந்த ஆட்கள்லாம் இப்ப இங்க இருக்காங்களா, வெளியூர்ல இருக்காங்களா, அல்ல உயர்த்தப்பட்டாங்களா தெரியல. ஒரு சில அவங்க பிள்ளைகள் இருக்கலாம், ஒரு சில குடும்பங்கள் இருக்கலாம். ஒரு சில அவங்க குடும்பத்தின் பிள்ளைகள் இன்னைக்கு நல்ல லெவல்ல, பெரிய அளவுல இருக்கலாம். ஆமே. என தேவன் சொல்கிறார், நாம அவர் நம்மளை ரட்சித்ததனால துதிக்கணுமா? கீழே 4 வாசிங்க. 15:4 பார்வோனின் ரதங்களையும் ஆமே தள்ளி வைத்தார். தள்ளிவிட்ட பிரதான அதிபதியே அப்ப பாருங்க, பார்வோனை அழித்து பார்வோன் கூட இருந்தவங்களையும் எல்லாத்தையும் அழித்து போட்டார். நமக்கு எதிராக சில நேரத்தில் இருக்கும். பாட விடாம உங்களுக்கு பலவீனம் வருதா? நீங்க ஜெபிங்க, பாடுங்க, விட்டுறாருங்க பாடல. ஆமா, பாடிக்கிட்டே இருக்கணும். ஏன் பாட்டுலாம் சில நேரம் கலந்த கத்துற மாதிரிதான் இருக்கும், அதனால பாடியது. சிலர் எப்படி பாத்ரூம் சிங்கர்மாங்க, சிலர் பெட்ரூம் சிங்கர்மாங்க, சிலர் ரோட்லே சிங்கர், அப்படியே பாடிட்டே போற ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்படிதானே? எனக்கு நிறைய பாட்டு ஏற்றப்பா தந்திருக்காரு. எல்லா பாட்டையும் நான் பாடின நேரம் இருந்தா நான் ஒரு சில பாட்டை நான் படிக்கணும் வச்சிருக்கேன். கண்டிப்பா என் பாட்டை நீங்க கேட்பீங்க, கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அப்ப தேவனை நம்ம துதிக்க, பாட, புகழ என்ன செய்யணும்? கற்றுக்கிடணும். சரி, மோசேதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் துதித்தாங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க 4ஆம் புத்தகத்துல நீங்க வாசிக்க முடியும் பாருங்க. 1 நாளாகமம்
16ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்களே. அங்க தாவீது என்ன செய்தார்? துதிக்கிறாரு. பக்கம் 526 பக்கம் 16, 23. கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அப்படிதானே? எதுக்காக துதிக்கணுமா? வெறும் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி பாடுறது மட்டுமல்ல, அதை சுவிசேஷமா அறிவிக்கணும். நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ? ஒருவேளை சொல்ல, எப்பா இப்ப இருக்க ஆட்சியில எல்லாம் சொன்னா அடிச்சு விடுவான்பா, நீ என்ன சுவிசேஷம் சொல்லுதியா? தனித்தால் ஊழியம் பண்ணலாம். தனியா ஒரு ஆளை போய் இப்பவும் நான் பயந்துகிட்டே தான் இருக்கேன். ஒரு ஆளுக்கு தனியா பார்த்தாச்சுன்னா, அது பஸ்லயா இருக்கட்டும், ட்ரெயின்லயா இருக்கட்டும், அது விமானத்திலயா இருக்கட்டும், பைய பக்கத்துல ஆரம்பிக்கிறது. நல்லா இருக்கீங்களா? அப்படி ஆரம்பிச்சு பையா சுவிசேஷம் சொல்வது. ஏன்னா நம்மளை ரட்சித்ததுனால உங்க சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்களும் நானும் அறிவிக்கலன்னா அந்த ரத்த பலி நம்ம மேலதான் வரும். வேதம் அப்படிதான் சொல்லுது. துன்மார்க்கனை நம்ம நீதிமான மாற்றலனா அந்த ரத்த பலியை நம்ம மேல கேட்பாரு. இங்க சொல்லிருக்கு கீழே, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அதை அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். எப்படி சொல்லலாம்? நான் ஒரு நேரம் பாவத்துல இருந்தேன், ஒரு நேரம் எப்படி இருந்தேன்? துன்மார்க்கமா இருந்தேன், ஆண்டவர் அறியல, இந்த இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில ஜீவனை தந்தார். நான் ரட்சிக்கப்படாம அந்த நாட்கள்ல சினிமா பைத்தியமா இருந்தேன். ஒரு படம் விட மாட்டேன். 100 ரூபாய் கொடுத்து படம் பார்த்திருக்கேன். 1990, 88, 90, 92 100 ரூபாய் பெரிய துட்டு. சம்பளமே 150 தானே வரும். 100 ரூபாய் கொடுத்து படம் பார்த்த பைத்தியக்காரன் ஆண்டவர் ரட்சித்தாரு. பாருங்க, அப்படின்னு எத்தனையோ பாவத்துல அடிமையா இருக்காங்க. அவங்களுக்காக நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்லலன்னா கேட்பாரு. ஒருவேளை கொயர் தந்தை, நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா துதிக்கிறீங்க, நல்ல நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லது. ஆனா ரட்சிக்கப்பட்டதை மித்தம் பாடி என்ன செய்யணும்? அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கீழே வாசிங்கன்னா 25. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். அப்படிதானே? வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அந்த பூமியில நமக்கு நல்ல பெற்றோரை தந்து, நல்ல துணைகளை தந்து, பிள்ளைகளை தந்து, வீட்டை தந்து, அவர் திருச்சபை தந்து, போதகரை தந்து நடத்துறதுக்கு எவ்வளவு துதிக்கணும், எவ்வளவு சுவிசேஷம் சொல்லணும். நினைச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு சாப்பிட ஆகாரம் இல்ல, எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆகாரம் இல்ல, சரியான உடல் இல்ல. எங்க ரோம்ல 30-31 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு சரியான சாப்பாடு இல்லை. ஆனா உங்களை மாதிரி யாரோ கேள்விப்பட்டு இங்க இந்த சபையில இருந்து ஒரு சில குடும்பங்கள் கடந்த நாட்கள வந்து ஹோம் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தாங்க? ஆகாரங்களை கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியம். பிளஸிங் சில்ட்ரன் ஹோம்ல வந்து ஆகாரத்தை கொடுத்து யார் சொன்னாங்க? நெட்ல பார்த்து வந்தோம். இந்த சபையில சொன்னாங்க, அங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டோம்போலி பகுதியில வந்து எங்க ஹோம் பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். இதப்பா நிறைய இவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால அவங்க ஏதாவது ஜனங்களுக்கு செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த சிறியவன் ஒருவனுக்கு எதையாவது செய்துட்டு அங்க எனக்கே செய்ய ஆயிட்டுருக்காரு. லூக்கால சொல்லியிருக்காரு, மத்தியில சொல்லியிருக்காரு 26ஆம் அதிகாரத்துல, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீங்க. நான் விசாரிப்பீங்க. நான் நோயோடு இருந்தேன், என்ன வந்து என்னது ஆதரித்து நீங்க என்ன கேட்டீங்க, விசாரித்தீங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில இதுதாங்க சுவிசேஷம், இதுதான் ரட்சிப்பு. நல்ல கொயர் சண்டை, உண்மையில நல்ல கொயர் குரூப், நல்ல கொயர் மாஸ்டர் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க. அவங்களே நம்ம எத்தனை வருஷமா பார்க்கணும். அது அலெக்ஸா உருவாக்கி இருக்காங்க, இன்பராஜன் உருவாக்கி இருக்காங்க, எங்க திரவிராஜன் மகனை உருவாக்கி இருக்காங்க, ஜோயல நிறைய பேரை உருவாக்கிங்க கொயரா வச்சிருக்காங்க, பாடகரா வச்சிருக்காங்க. இன்னும் சிலர் பாடல் தாளந்தெல்லாம் இருக்கு, மியூசிக் எல்லாம் போடுவீங்க, அதை கொஞ்சம் ஒதுங்கி நிற்கீங்க. அப்படிதானே? அப்ப தேவனை அவர் ரட்சித்தது மட்டுமல்ல, அவரை சுவிசேஷமா நம்ம அறிவிக்க வேண்டிய கடமை நம்ம மேல வந்துட்டு, நீங்களும் நானும் தேவனை துதிக்கும் போது நமக்கு உதவ சத்துக்கள் இருந்தா கூட ஒழிய பெறுவாங்க. நீங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல நீங்க யோசபாத்தை குறித்து வாசித்து பாருங்க. 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 20ஆம் வசனத்துல வாசிங்க. 20-21
தெகோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேம் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றால், பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் 1000 மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை எங்கும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினால் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது, அதுபோல நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க, அம்மோன் புத்திரரும் மோவாபியர்களும் சேயீர் மலை தேசத்தினரும் சிதறடிக்கப்பட்டு அவங்களுக்குள்ளே வெட்டு அடிந்து போனாங்க. அத பாடல் அழகா பாடுதார் பாருங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கும் வெட்டுண்டு மடிய துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கும் வெட்டுண்டு மடிய சும்மாராகும் விளக்கணும் எல்லாம் மாறும், சும்மாராகும் எல்லாம் மாறும், ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, எல்லா பாருங்க பயிர்ந்தது, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் மனத்தையும் உண்டாக்கி ஆகிறவர், அகிலம் மனத்தையும் உண்டாக்கி ஆகிறவர், ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. அகிலத்தையும் அவர் செய்ய வல்லவர். ஒருவேளை நம்மளால ஆகாதுங்க, நம்முடைய பலத்தினால ஆகாது. எனக்கு இருந்த கண்ணாடி உடஞ்சி போச்சு, அர்ஜென்ட்டுக்கு கிளம்ப சொல்லுவாங்கல்ல, கண்ணில் கொஞ்சம் கண்வெளி வந்த மாதிரி இருக்கு, உடனே ஒரு கண்ணாடி இங்க சும்மா கிடைக்கும்ல, சும்மா டப்பா கண்ணாடி மாதிரி வாங்கி போட்டாச்சு. நிறைய பேர் வந்தோன்னு பார்த்தாங்க, இவர் யூத்தாவில இருப்பாரு, எப்படி பெரிய சோடாபட்டி கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காருன்னு பார்த்தாங்க. கண்வெளி யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் போட்டேன், புல்பீட்டுக்கு வந்தப்பதான் எடுத்தாச்சு. ஏசப்பா கிருபையினால 1971 5ஆம் மாசம் 27ஆம் தேதி பிறந்த 54 வயசு முடிஞ்சு 55 வயசுல ஆண்டவர் எல்லா உறுப்புகளையும் நல்லா இயங்க வச்சிருக்காரு. அல்லேலூயா. சுகர் இல்ல, பிரஷர் இல்ல, ஆஸ்மா இல்ல, இதுவரை கர்த்தர் நடத்திருக்காரு. நம்முடைய பல, நம்முடைய கிருபை நினைச்சு பார்ப்பேன். நேரம் எத்தனையோ என் வயசுல உள்ள செட்டுகள்லாம் சிலெல்லாம் புல்பீட் வச்சு பெரிய தொந்தி வச்சு ஆள்லாம் ஒரு மாதிரி பார்க்கறதே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த ஏசப்பா கிருபையில எனக்கு இந்த வரை புல்பீட்டு வரல. நான் நடந்துகிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவு தூங்காமல் சாப்பிடாம போறேன். என் ஆண்டவர் என்ன பலப்படுத்தியிருக்கார். அல்லேலூயா. என் சாட்சி அநேருக்கு தெரியும். நிமோனியா வந்து வாயெல்லாம் ஒட்டி மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தமா வந்து சாவு கிடந்தேன். அந்த சாவு கிடந்து என்ன நினைக்கும் உங்க மத்தியில பாட வச்சிருக்காரு, துதிக்க வச்சிருக்காரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஒருவேளை உங்களையும் சிலருக்கு ஒன்று விட்டாச்சுன்னா சொல்லுங்க சாட்சிகளை. டாக்டர் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான், இந்த சைன்ல இருக்கிற ஆயுர்வேதி ஹாஸ்பிட்டல், அந்த அவர்லேட் ஸ்கூலுக்கு அடுத்த அந்த ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட். டாக்டர் சொன்னா 18 நாள்ல செத்து போயிருன்னு சொன்னான். சொன்ன டாக்டர் செத்து போயிட்டான். நான் உயிரோட இருக்கேன். ஒருவேளை டாக்டர் யாரும் டாக்டர் தான் மன்னிச்சுடுங்க, டாக்டருடைய ரிப்போர்ட்டை மாற்றக்கூடிய பரம டாக்டர் நம்ம கூட இருக்காரு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா உயிரோடு ஒருவன் வச்சாருன்னு அவருக்கு ஏதோ திட்டம் இருக்கும். அவன் வாயை உதட விட முடியாது. இப்ப துதிக்கணும்பா, பாடணும், ஜெபிக்கிற எல்லாம் நல்லதுதான். துதிக்காம என்ன? சில பிள்ளைகள் குறுக்க மறுக்க கேள்வி கேட்பாங்க, என்ன பாடல்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. வேற அழகா சொல்லுது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1:21 எடுத்தவங்க வாசிங்க. சத்தமா பைபிளை தூக்கி வாசிங்க, அப்பதான் உங்க சத்தம் வெளியே வரும். அவர்கள் தேவனை அறிந்தும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இன்னொரு சத்தமா சொல்லுங்க, என்ன அடைஞ்சது? இல்லையே, வெளிச்சம் அடைஞ்சதுன்னு போட்டுருக்கு. எனக்கு இதுல வெளிச்சமா இருளடைஞ்சலாம். அப்ப தேவனை துதித்து மகிமைப்படுத்தி பாடாம இருந்தா என்ன அடைஞ்சிடும்? வந்துருங்க. சில வீட்டுக்குள்ள போங்க, போனவனே கப்புன்னு ஒரு வாடை வரும், ஒரு இருளா, ஒரு மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கும். வீடு சந்திப்புக்கு அடிக்கடி முதல் போறது, இப்ப போகல. போகும்போது சில வீட்டுக்கு போவோம், அப்படியே ஒரு மாதிரி வரும். ஏன்னா அந்த உள்காத்து வெளிக்காத்து கூட வராது. எக்ஸஸ் ஃபேன் போட்டா என்னதான் ஆகும், நிறைய கரண்ட் பில் வந்துருக்கிறது. உள்காத்து வெளிக்காத்து தன்னல கூட திறக்காம ஒரு விடிபல்பு கூட போடாம தூங்குது ஆளுக்க வந்து அங்க என்னதான் இருக்கும்? இருந்தான். துதி இல்ல, மகிமை இல்ல, காலையில ஜெபம் இல்ல, காலையிலே குடும்ப ஜெபமும் அல்லது தனி ஜெபமும் இல்ல. நீங்க தேவன் சொல்லுகிறாரு, அவர்கள் தேவனை அறிந்தும் ஜூபிலி சர்ச்ல விசுவாசியா இருந்தும் அல்ல ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவரை அறிந்தும் ரட்சிக்கப்பட்டோம் மகிமைப்படுத்தாம துதியாம இருந்தா இதாவது பரவாயில்ல. கீழே சொல்லிருக்கா பாருங்க, பயங்கரமான காரியம். 28 வார்த்தைங்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனமில்லாது இருந்தபடியால் சகாரங்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்புக்கொடுத்துவாருங்க. பாடணும், நம்ம மகிமைப்படுத்தணும், தேவனை தேடணும். இல்லைன்னா அது இருளுக்கும் கேடான சிந்தனைகளுக்கும் சொல்லுவாங்க. பாத்தீங்களா தம்பி, பைபிள் எடுத்தாலே தூக்கம் தருமா? என்ன வருது? பைபிள் எனக்கு தூக்கமா தெரியா? அவன் இன்னொரு குறிப்பு இருக்காங்க, எனக்கு ஜோமன் உட்கார்ந்தாலே தூக்கமா இருக்கு. எப்போ ஜெபம் உட்கார்வது, எப்பவும் பைபிள் வாசிக்க உட்கார்வது தெரியுமா? தூங்கி முடித்து எழுந்தோட கிடையாது, முதல் கிடையாது. எல்லா சட்டி பெட்டியெல்லாம் கழுவி வீட்டை தொடச்சி எல்லா துணியை தோச்சி காய போட்டு எல்லாருக்கும் டப்பாவை கொடுத்து அப்புறம் சோர்வா ஆயிடுவாங்க. அப்படி தூக்கம் தான் வரும். தூக்கம் வராம என்ன வரும்? ஏன்னா அவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்க, சோர்வு மனசு தருணத்துல இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். சில சொல்லுவாங்க சர்ச்சைக்கு வந்தாலே தூக்கமா இருப்பாங்க. ஜூலி செஷன்ல ஏசி போட்டு வச்சிருக்காங்களா? சர்ச்சைக்கு வந்தாலே தூக்கம் வருதுன்னா சம்திங் ராங். நீங்க என்ன செய்யணும்? ஒருவேளை யாருங்க அப்படின்னு தெரியல, அதை கர்த்தர் சொல்றாரு, அவரை மகிமைப்படுத்தாம அவரை தோத்தறியாம இருந்தா இருள் மட்டும் இல்ல கேடானவர்களுக்கு ஒப்பு கொடுத்துருவார். அப்படிதானே? அது மட்டும் இல்ல, அவங்க மத்தவங்களே என்ன பண்ணிடுவாங்களா? மரணத்துக்கு உட்படுத்தி நடத்தி விடுவாங்களா? அவங்க இருந்தா எப்படி இருக்குமா? 31 வாசிங்க. உடன்படிக்கை மீறுதலாகவும் சுவாபம் இறங்காம இறக்கவே இல்லாம இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பார்க்கிறார். அது ஒரு 23 பேர் சொல்லியிருக்கு. அந்த குரூப்ல நம்ம மாறிடக்கூடாது. மாறிட்டோம்னா ஆண்டவர் நம்ம கண்டுக்க முடியாது. அப்ப நீ பாடு, துதி, ஜெபி எதுவுமே அந்த கண்டுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு காரியம் வேற நான் கொடுத்துருக்கேன். இந்த நேரத்தை நீ பயன்படுத்தும் மகன், பயன்படுத்தும் மகன். ரொம்ப உங்களுக்கு சோகமா இருக்கா? வீட்டுல சில பிரச்சனைகளா, குடும்பத்துல சில பாடுகளா, என்ன செய்யலாம்? ஆக அதுக்கும் நிலையடிச்சாங்களா இருக்கு. அப்படிதான் என்ன உடனே அழகா சிம்பிளா அப்படி ரவி பாரதியா பாருங்க மாதிரி ஒரு பாடல் பாடலாமே. நானாகவே வந்து பிரச்சனத்தில் வந்து எல்லாம் பார்ப்போம். நானாகவே வந்து பிரச்சனத்தில் வந்து நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்து பிரச்சனத்தில் வந்து எல்லாம் பாடுவோம். அதுல 10 சொல்றாரு, ஆபிரகாமை போல எனக்கு விசுவாசம் இல்லை. அப்படிதானே?
அல்லது யோசிப்பு போல பரிசுத்தம் எனக்கு இல்ல, தானியலை போல எனக்கு ஜெபம் இல்ல, மாத்தால் மரியாதை போல உங்களை நேசிக்கல. ஆனாலும் அவருக்கு சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு, நீங்க வச்சிருக்கப்பா இந்த ராஜ்யத்துக்கு பாடுறவங்க பயிர் அழகா பாடுவாங்க. எங்களுக்கு ராகம் தெரியல, அதனால பயிர் பாடாம இருக்காங்க, சோர்ந்து போய். ஆபிரகாமை போல் வாசி இல்லையே, சொல்றாங்க பையன், நீங்க பாடுற பாட்டு டேம்லினுக்கும் எங்க கிட்டாருக்கும் வராது, அப்படிதானே? அப்ப ஒருவேளை நம்ம விசுவாசம் இல்லாம இருக்கலாம், பரிசுத்தம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நம்ம இடத்துல ஜெபம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு மெலடி சார்ந்தாலும் பாடி கொஞ்சம் கத்தர்கிட்ட வந்துடலாம்ல. இப்ப பாடுற அப்போ அந்த காலத்துல எல்லாம் நிறைய பாட்டு ஸ்லோ பாட்டு எல்லாம் பாடியிருக்காங்க. இப்ப நிறைய புது புது பாடல் வந்து. இன்னொரு ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு காரியம், பாடல் சொல்லி கலர்கலரா லைட்ட போட்டு ஆடி, அது வேண்டாம், வேண்டே வேண்டாம். நம்ம சபைக்கு நம்மளுடைய ரட்சிப்புக்கு அது நம்மளை என்ன பண்ணிடும், கரப்படுத்திடும். ஒருவேளை இப்ப எல்லாம் அப்படிதான் வராங்க, கலர்கலரா லைட் போட்டு ஆடி பாடி துதித்து இல்லை, நம்ம பரிசுத்தாவியில நிறைந்து நம்ம என்ன செய்யணும், பாடணும், துதிக்கணும். அப்ப முதலாவது பார்த்தோம், மோசே என்ன பண்ணாரு, பாடினார், அப்படித்தானே? ரெண்டாவது பார்த்தோம், தாவீது பாடினார். அடுத்து மூன்றாவது பார்த்தோம், யோசேப்பு பாடினார். எல்லாம் பழைய பாடல்களை சொல்றீங்க, புதிய பாடல யாருமே ஆடலையா பாடலையா துதிக்கலையான்னு கேட்க மாதிரி தெரியுது. அப்போ சில 16ஆம் அதிகாரம் 22 இருந்து 25 வரை நம்ம வாசிக்க போறோம். அப்போ சில 16:22 இருந்து. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அதை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைகளுடைய கட்டளையிட்டார். அன்பர் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலையிலே அடைத்து அவர்கள் கால்களை எங்க மாட்டாங்களா, தொழு மரத்துல மாட்டி வைத்தாங்க. அதுக்கு நடுராத்திரில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. எப்போ? நடுராத்திரியோ. இப்போ வசனங்கள் சொல்லுது நடுராத்திரில ஜெபம் பண்ணி துதித்தாங்க. சில நடுராத்திரில காலில் எழுச்சி என்னத்தை தடவுறாங்க, தடவியாகியும் போனை கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி. அப்படித்தானே? செல்ல போன் எங்க இருக்கு, தலைக்கு கீழே கடந்த மாசத்துல ஒருத்த வச்சு தூங்கி இருக்கான், ஜாஸ்தி ஆச்சிருக்கான், ஜபாத்து வெடிச்சு அந்த ஓரத்துல காலோட போயிடும். என்னது என்ன போன? செல்ல போன். அழகா சொல்லிருக்கலாம், செல்போன். செல்லமோ பேசிட்டு ஜாஸ்தி ஆச்சிக்கிட்டே தூங்குறது, தலைவாடியோட சேர்த்து காலம் உடஞ்சிடும். யூடியூப்ல வந்து தடவியாக கத்தரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, இங்க தடவியாக செல்போன் எங்க, யாரு வெப்சைட் போட்டிருக்க, யாரு டக்கிங் சீட்டிங் என்னெல்லாம் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராம்ல என்ன, பேஸ்புக்ல. ரொம்ப கவனமா இருக்கணும். நடுராத்திரில என்ன செஞ்சாரா, சின்ன பிள்ளைங்க வாலிபைங்கள தெரிஞ்சாங்க, நமக்கு ஒன்றே சொல்லலன்னு நினைச்சு சொல்லிட்டாங்க. அந்த வர்ற ஊழியக்காரன்னா ஐயோ சொல்லி போட்டு வருவாரு என்னன்னு தெரியல, செல்போனை பத்தி எடுக்காம இருக்க முடியாதுன்னே சொல்லாங்க பாருங்க. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லி தலைமையாகி கத்தரை கண்டுகிறோமா நம்ம, அதுக்காக யாருக்கும் தூரம் இல்லை. அப்படித்தானே? இங்க வேத அழகா சொல்லுது, நடு ராத்திரில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்களை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் கடுதில் சிறைச்சாலை அத்திவார்கள் அசைமணியாக பூமி மிக அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் நிறந்தது, எல்லா கட்டுகளும் கலந்து போயிடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் துதிக்கும் போது கட்டுகள்லாம் இது பண்ணிட்டு, ஆனா அந்த சொல்லுங்களை போட்டு திருச்சி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளை சிலர் துதிக்க விடாம, வாய் திறக்க விடாம கட்டு சில கட்டுகள் இருக்கு. அதுக்குதான் சில ஊழியக்காரங்க வந்து கட்டு 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 சொல்லி சிலர் கட்டிட்டே போயிருக்காங்க. யாராவது கட்ட வைப்பாங்கன்னு பார்த்தா கட்ட வைக்க முடியாங்க. ஏசு நாமத்துல கட்ட அமைக்கிறேன்னு சொல்லி யாராவது சொல்லிக்காங்களா? இல்ல, கட்டுகிறேன் ஆண்டவரே, கட்டுகிறேன் ஆண்டவரே.
இயேசு நாமத்தில் குடும்பத்துல கணவனை கட்டு, மனைவியை கட்டு, பிள்ளைகளை கட்டு, குடும்பத்தையே கட்டி, வேலையை கட்டி, யாராவது கட்ட விட்டு ஜெபிக்க ஆக்க பாத்துருக்கீங்களா? என்னாச்சு? உங்க வீட்டுல ஒரு கட்டு இருக்கு. என்ன இருக்கு? நிறைய நீங்க ஊழியக்காரங்க நூதனமா வந்துட்டாங்க. கட்டு இருக்கு, இருள் இருக்கு, அதை வச்சுட்டாங்க, அங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே சண்டையை போட்டு எப்பா இழுத்து விட்டு. ஆனா நீங்களும் நானும் துதித்து புகழ்ந்து தேவனை பாடின எல்லா கட்டுகளும் சொல்லுங்க அவிழ்ந்துரும். எல்லாம் சொல்லுங்க, எங்க கட்டுகள்லாம் அவிழ்ந்துரும். திருச்சபைக்கு விரோதமா சில கட்டுகள் இருக்கும். ஆனா அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டியது யாரு? நீங்களும் நானும் தான். கொயர் பார்த்துக்கிடுவாங்க, உபதேசியாரும் 1000 பார்த்துக்கிடுவாங்க, செயலர் பொருளர் பார்த்துக்கிடுவாங்க சொல்லக்கூடாது. ஒருவேளை அந்த சபையில சும்மா இருக்கும்போது சாவி வாங்கி வந்து இங்க உட்கார்ந்து என்ன செய்யணும்? பாடி துதிக்கணும். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பெண்கள் மீட்டிங் நடந்து போனேன். அதுல ஒரு அக்கா வந்து நாங்க ஒரு டீச்சர் அவங்க சொன்னாங்க, நான் பேச வந்தேன் சண்படாத, நல்லா இருக்கு பெண்கள் கூட்டம், ஏன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ பெண்களுக்கு கூடியிருக்காங்க போல, அதிகமான நல்லா வந்து நல்லா ஜெபித்தாங்க எல்லாரும் அப்படின்னாங்க. ஆமா, புஷ்பா டீச்சர் ஒரு டீச்சர் வந்து அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவேன்னா, உங்க கூட்டத்தை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்றாங்க. உங்க ஜூபிலி கட்சி இந்த வயலை குறித்து மற்றவங்க சொல்றாங்க, நல்லா இருக்கும், அங்க பாடல் நம்ம ஊர்ல பாடின மாதிரி இருக்கும். நீங்களும் நானும் ஆண்டவர் உங்களை ரட்சித்தது வெறும் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில இருக்க மட்டுமல்ல, சுவிசேஷம் சொல்லணும், மற்றவங்க கட்டப்பட்டு இருந்தா கூட கட்ட அவிழ்க்கணும். ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போறோம். ஏன்னா ஒருவேளை நீங்களும் நானும் பாடாம துதிக்காம இருந்து அல்லது சினிமா பாட்டுக்கும் அல்லது ஏதோ உலக பாட்டுக்கும் அடிமையா இருந்தோம்னாலும் நமக்கு சில ஆபத்து நம்மள வந்து சாரும். ஆபத்து வந்ததுன்னா அந்த ஆபத்து நம்மள சில நேரம் விடாது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, தேவனை துதிக்காம பாடாம இன்னைக்கு அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தோன்னு ஆண்டவர் நினைச்சிருக்காரு, சில ஆபத்துக்கு உட்படுத்தியிருந்தாரு. வாசிப்போம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. ஜனங்கள் ஆரவாரப்படுகிறது கேட்டு மோசே நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இடத்தில் உண்டாகிறது என்றால் அதற்கு மோசே ஜெயத்வனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயத்வனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு வந்தபோது அவன் மலையில இருந்து அந்த நியாயபரமான பலகை எழுதி கொண்டு வரான். அங்க ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கண்டுபிடியை உருவாக்கி அங்க பாடுறாங்க, துதிக்காங்க. அங்க பாடல் சத்தம். உடனே அங்க கீழே என்ன நடக்கு, அவர் உண்டு பண்ணின கண்டுபிடியை எடுத்து அக்னியில் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பாருங்க, அந்நிய தேவர்களுக்கு அல்லது பிசாசுக்கு அல்லது சினிமா பாட்டுக்கு மத்த ஏதோ காரியத்துல அடிமையா இருந்து பாடும்போது என்ன நடக்கு, அழிவு. அதுக்கு கீழே நீங்க வாசிங்கன்னா தெரியும், ஏறக்குறைய 3000 பேர் விழுந்து போனாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போவதற்கு அந்நிய தேவர்களை சில வீட்டுக்கு போனாலே சினிமா பாட்டு ஓடும். ஒரு நாள் இப்படிதான் ஒரு வீட்டு சந்திப்புக்கு, இப்ப இல்ல, ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்துல போனேன். போன் பண்ணாம என் பிரதர் வந்தீங்க, பயங்கரமா ஸ்டார்ட் போட்டாங்க. எனக்கு சினிமா பார்த்துட்டு இருந்தாங்க, சினிமா பாட்டு பயங்கரமா ஓடிச்சு. நான் என்ன பிரசனத்துல போய் போட்டு சொல்லிக்கிறேன், தெரிஞ்சது தானே. அதுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்க, இங்க இல்ல வெளியே ஒருவே பாக்காங்க, எங்க எல்லாம் வாரப்ப உள்ள விடக்கூடாதுங்க. என்ன அங்க போனா என்ன சினிமா பாட்டு, நீங்க போன் பண்ணிட்டு வாங்க பிரதர். நீங்க எப்படி அங்க சினிமா பாக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சினிமா பாக்குறது அல்லன்னா ஏதோ ஒரு டிஸ்கோ பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு இங்க பாட்டு பாடுறாங்க. எதுக்கு முன்ன, கண்டுபிடிக்கு முன்ன. அந்த கண்டுபிடி எப்படி உருவாக்கப்பட்டது, அதான் அங்க சொல்றார் பாருங்க. ஆரோன் 22 அதற்கு ஆரோன், என் ஆண்டவருக்கு கோபம் உணாது இருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீ அறிந்திருக்கிறீர். மோசேட்ட சொல்றாரு, ஜனங்கள்லாம் நீங்க வர லேட் ஆயிடுச்சியா, செத்து இருப்பாரு, ஆண்டவர் அடிச்சுட்டாருன்னு சொல்லி இவங்களே ஒரு என்னது பொண்ணு ஆபரணங்கள் எல்லாம் கலத்தி கொடுத்தாங்க. அதை அங்க அட்டிங்கில போட்டா கண்டுபிடியும். அங்க பாடல் சத்தம் எங்க கண்டுபிடி.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அந்நிய தேவர்கள் போல சினிமா பாட்டோ அல்லது ஏதோ டிஸ்கோ பாட்டோ அதுல அடிமையா இருந்தோம்னா நாம அழிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா நம்ம தேவனை துதித்து பாடி அப்புறம் மகிமைப்படுத்தினா அந்த விதத்துல இருக்கிற எல்லா இருள் மாறி வெளிச்சத்துக்குள்ள கடந்துவோம். கண்கள் படி ஜெபிப்போமா? அன்றுவரே இந்த நாட்கள்ல கத்தாவே, அன்றுவரே இந்த கொயர் சண்டையில, அன்றுவரே அருமையான கத்தாவே இந்த பாடகர் நேரத்துல நீங்க எங்க கூட பேசுற அந்த கிருபைகளுக்காக நன்றியப்பா. நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. அப்பா, எங்க நம்பிக்கை எல்லாம் உங்க மேலவே இருக்கட்டும்ப்பா, மனிதர்கள் மேல அல்ல. அது ஏதோ ஒரு ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்துல அடிமையா அடிட்டு அல்லப்பா. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நாங்கள் பாட, நாங்கள் துதிக்க, நாங்கள் உண்மை புகழ, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா. எல்லாம் சொல்லுவோம். அப்படியே எல்லாம் வலது கருத்தை உயர்த்துவோம். வலது கருத்தை உயர்த்தி அவருக்கு ஒப்பு கொடுக்குமா? ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாற்றுங்கப்பா. தடைகளை மாற்றுங்க. தடைகளை உடைத்தீரையா, அல்லாத விட மாட்டீரே. எல்லாம் தடைகளை உடைத்தீரையா, அல்லாத விட மாட்டீரே. சொல்லு போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேக்கீரோ. சொல்லு போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேக்கீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எல்லாம் சொல்லுவாங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனாயிரம் கோடி நன்றி சொன்னால் போதாதுப்பா. எங்களை ஆண்டவரே இந்த பாடகர் நேர்ல பாட வச்சீங்களப்பா, துதிக்க வச்சீங்களா ஆண்டவரே. அப்படியே வலதுகத்தை அசைட்டு சொல்லுவோமா? ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்த வச்சீங்களப்பா. எங்களை ஆண்டவரே நீங்க உருவாக்குனதுக்கு காரணமே உண்மை துதிக்கணும்னு சொல்லிதான்ப்பா. ஆண்டவரே மனுஷனை நீ உண்டாக்கி அவனை ரட்சித்து அவனுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்து நல்ல ஊழியர்களை ஏற்படுத்தி நல்ல குடும்பங்களை தந்து உண்மை துதிக்க வச்சீங்களே. நாங்கள் மறந்து விடாதபடி, மறந்து அழித்து விடாதபடி, ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து விடாதபடி எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் துதித்து பாடும்போது என்னென்ன நன்மைகள் வருகிறதுன்னு சொன்னீங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே அந்நிய பாடல்களை பாடுனா எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. உங்களை துதியாம மகிமைப்படுத்தாம இருந்தா எங்களுக்கு எதிர்த்தாப்பா கேடான காரியத்தை ஒப்பு கொடுத்துருவீங்க ஆண்டவரே. எங்களை பாட வைத்து துதிக்க வைத்து நீங்க ஜூப்ளி திருச்சபையில நீங்க தூணாய் நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. எனக்கு வாய்ப்பு அளித்த கர்த்தாவை உருவாக்குவதற்காக, அந்த செயலர் பொருளுக்காக, எங்க அருமையான உபதேசகர் ஐயாவுக்காக, இந்த திருச்சபை மக்களுக்காக, கோயிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவரையும் தனித்தனி ஆசீர்வதிங்க. நீங்க பலப்படுத்துங்க. இந்த மீதியான வேலைகள் எல்லாம் பொறுப்படுங்கப்பா. மீதியான ஒவ்வொரு பரிசல்லையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இல்ல சத்தமா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.